அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. நான் தங்குற அதே ரூமில் தான் வந்து அவங்களும் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ட்ரெயினில் வந்தனோ அதே ட்ரெயினில் தான் அவங்களுமே வந்து வந்திருக்காங்க. ஆனால் அது எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இன்றைக்கி காலையில் தான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க வந்து தரிசன் வந்து நேத்தியே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி நேற்று சில கேங்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேங்கு, அதாவது இந்த ஆக்ரா ஹரியானாவை சேர்ந்த இந்த ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு 4 அடல்ட்டு, ஒரு 3 பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மங்கி கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுலாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். ஒன்று ஃபோனை பிடிங்கிட்டு, நீ எனக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தியா, உனக்கு நான் ஃபோனை தரேன், இல்லையா உன்னோடய ஃபோனை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணி. ஸோ வந்து அந்த ஹரியானா ஃபேமிலி அவங்க என்னென்னா, நாளைக்கு டிக்கெட் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அந்த டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க கையில் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்க எந்த ஃபோனுமே கிடையாது. ஐயோ भैया वो पीछे आता है, छोड़ दीजिए इसको. ஸோ அப்புறம் என்னென்னா, அவங்கக்கிட்ட கையில் வந்து ஆக்டிவான ஃபோன் எதுவுமே இல்லை, ஆக்டிவான சிம்மு, ஒர்க்கிங் நெட்வொர்க் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஃபோன்லேருந்து போட்டு பிஎன்ஆர் நம்பரை போட்டு செக் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களோட டிக்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில் செக் பண்ணேன், அதோடய வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 30 இருக்குது. அது நாளைக்கு கிளம்ப போகிற ட்ரெயின். கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகலாம், ஆகாட்டியும் ஆகாது. நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போயிடுங்க, போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.